மாவட்டத்தோட செயலாளர் அமைச்சர் சேகரபாபு அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் அவர்களே, சகோதரர் வெள்ளியழகன் அவர்களே, பல்கலைக்கழக செயலாளர்களான ராஜசேகர் அவர்களே, மோர்லி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே, பொது உறுப்பினர் கணினி அவர்களே, கணேசன் அவர்களே, ஸ்ரீராம் அவர்களே, மாவட்ட உறுப்பினர் வழக்கறிஞர் பரிவாசம் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, தொகுதி பார்வையாளர் சகோதரர் நயனகர் அவர்களே, சகோதரர் வானகல் விஜய் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட வட்டக்கழக செயலாளர்கள் மாலை வணக்கத்தை மதுரைக்குரிய உறுப்பினர்களுக்கு முதல்ல என்னுடைய ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்னை தயானு அம்மாள் தொண்டு நிறுவனத்தில் பயிற்சி முடித்த மற்றும் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய 4500 மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை உங்களையெல்லாம் சந்தித்து வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். ஆனால் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் பேசுவதாக இல்லை, நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு போகிறதா தான் இருந்தேன். நீங்கள் உங்களுடைய இந்த அன்பான வரவேற்பு, சிரித்த முகம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் போனால் நீங்கள் கோச்சிட்டீங்க அப்படிங்கிற 2 நிமிஷம் பேசிடுறேன். ஆனால் ஜெயபாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை தனித்தன்மையோட மிகுந்த சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுவதாக ஜெயபாபு. அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்களே எப்பவுமே அவர் சொல்வது சேகர் பாபு கிடையாது, நீ செயல்பாபு என்று அந்த சேகர்பாபு அவர்கள் எப்போதுமே பாராட்டுகிறார். அதை விட அதிகமாக அவரை பாராட்டியிருக்கின்றேன். இன்றைக்கு திராவிட பொங்கலை முன்னிட்டு திராவிட மாடல் அரசு, நம்முடைய அரசு ஒரு பக்கமும், நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கமும் மக்களுக்கு தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை பேரலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அரசு இன்றைக்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு, பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் ரொக்கமாக பரிசு தொகையாக, பொங்கல் பரிசு தொகையாக அறிவித்து இன்றிலிருந்து அது வழங்கப்பட இருக்கின்றது. உங்களை பல பேர் இதை வாங்கியிருக்க இன்னைக்கு அடுத்த 4-5 நாட்களில் தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் தலைவர் அறிவிச்சிருக்கிற பொங்கல் பரிசு 3000 ரூபாய், அப்புறம் விலையில்லா வேட்டி சேலை, கரும்பு, சர்க்கரை, அரிசி அனைத்தும் வழங்கப்படும். ஆகவே இந்த பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக, உற்சாகமான பொங்கலாக இருக்கணும்னு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார். பொங்கல் நலத்திட்டம்னா பொதுவாக கட்சிக்காரங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துவாங்க, பொதுமக்களுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் சேகர்பாபு அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய, பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மகளிரையும் ஒன்றாக அழைத்து, அதுவும் படிக்கக்கூடிய மாணவிகள் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான். எனவே சேகர்பாபு அவர்களுக்கு என்னை அழைத்ததற்காகவும் மாணவிகள் உங்கள் சார்பாகவும் அவர்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்கின்ற 2வது நிகழ்ச்சி, இதை முடித்து இன்னும் 3 நிகழ்ச்சி இருக்கின்றது. 2வது நலத்திட்ட நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாரதி கல்லூரியில் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அவங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது உடனடியாக முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு 25 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த பணிகளை துவக்கி வச்சிருக்கிறோம். இன்னும் 4 மாதங்களில் இங்கே ஒரு சிறந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆடிட்டோரியம் இங்கே இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரியில் அண்ணன் சேகர்பாபு அவருடைய முயற்சியால் இங்கே வர இருக்கின்றது. பள்ளி கல்லூரி படிப்பை தாண்டி ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் சார்ந்த கல்வியையும் தரணும்னு நீங்கள் பயிற்சிகளை பார்க்கும்போது மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு எல்லாருமே சொல்வது போல் இது மகளிருக்கான அரசாக, ஒரு சிறப்பான அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய அரசு அமைந்த பின்பு நம்முடைய அரசு அமைந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதல் நாள் அவர் போட்ட 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து. அதுதான் விடியல் பயண திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மகளிரும் குறைந்தது 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. 950 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க. 4 வருஷத்துல மட்டும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா 950 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை பார்த்து தன்னுடைய மாநிலங்கள்ல இதை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும், கல்வி மிக மிக முக்கியம், குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை துவங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 லட்சம் குழந்தைங்க இதன் மூலம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, இதுல எத்தனை பேர் உயர்கல்வி படிக்க போறாங்க? ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜுக்கு போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்ச அத்தனை குழந்தைகளும் இனிமே உயர்கல்வி படிக்க எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் நான் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை தர்றேன்னு புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது எல்லாத்துக்கும் மேல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் சென்ற மாசம் வரைக்கும் 1,13,00,000 மகளிர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு துணை நிற்க நம்முடைய அரசு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் அதிநவீன லேப்டாப்களை அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் துவக்கி வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நான் முதல்வன் திட்டம், திறன் பயிற்சிகள், வேலை வாய்ப்புகளையும் நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இன்னைக்கு 35 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதுவே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக போட்டித் தேர்வுகள் பிரிவில் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் படித்து IAS ஆகவும் IPS ஆகவும் இன்னைக்கு அந்த தகுதி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, அதிகபட்சமா இந்தியாவிலேயே அதிகபட்சமா வேலைக்கு போற மகளிர், அதாவது 42% மகளிர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. வேலைக்கு போறதுல இந்தியாவிலே 42% தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிர் என்பது நமக்கு கூடுதல் பெருமை. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றணும்னு நம்முடைய அரசு மற்றும் கழகம் சார்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி சென்ற முறை நம்முடைய முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு நீங்க ஒரு காரணமாக இருந்தீங்களோ, அதே மாதிரி இந்த முறையும் வர சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க நிச்சயம் பெற்று தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தேர்தல் ஆணையத்துடைய கூட்டு சேர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா SIRனு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. நம்ம சென்னையில மட்டும் 20 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு தேடி தேடி மகளிருடைய வாக்குகள், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேடி தேடி நீக்கியிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, உங்க பெயர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் பெயர்கள் இருக்கான்னு தயவு செய்து போய் அதை செக் பண்ணுங்க. இல்லைன்னா உடனே நம்முடைய BLA-2களை தொடர்பு கொண்டு அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுதாங்கிறது தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆகவே உங்களுடைய வாக்குரிமையை நீங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய